கிரனோபிள் பேராலயமானது 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பின்பு பல வடிவங்களில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புனித அமலமரி தியாகிகள் சபையில் சேர்வதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட பிறகும் தோல்வியுற்ற நிலையில் பீட்டர் ஜூலியன் குருவாக வேண்டும் என்ற கனவை கைவிடவில்லை. அவர் உடல் நலம் குறைந்தவராக இருந்ததால் அவருடைய பங்குத்தந்தை இவர் உடலளவிலும் உள்ளத்தளவிலும் பலவீனமாக இருப்பதை உணர்ந்தார். அதே நேரத்தில் மரண தருவாயில் இருக்கும் அவருடைய தந்தை பீட்டர் ஜூலியன் தனக்கு பிறகு தன்னுடைய குடும்ப தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என விரும்பினார். தன்னுடைய தந்தையின் மறைவிற்கு பிறகு பீட்டர் ஜூலியன் முழு உத்வேகத்துடன் மறைமாவட்ட குருத்துவ மாணவராக சேர லாமியூரிலிருந்து கிரனோபிள் நோக்கி புறப்பட்டார். இதோ இந்த பேராலயத்தில் அமர்ந்து சிறிது நேரம் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஜெபிக்க வந்த அமலமரி தியாகிகள் சபையின் நிறுவனர் யூஜின் என்பவரை சந்திக்கின்றார். அவரை ஏற்கனவே தெரிந்திருந்த நிலையில் தன் குருத்துவ பணியின் ஆர்வத்தை பீட்டர் ஜூலியன் அவரிடம் எடுத்து கூற, அவரும் மறைமாவட்ட குருக்களிடம் பரிந்து பேசி அவரின் இறை அழைத்தல் தொடர உதவி செய்தார். இவரோடு இப்பேராலயத்தில் நிகழ்ந்த இந்த சந்திப்பானது பீட்டர் ஜூலியன் வாழ்வில் எவ்வாறு அவர் துவண்டு போன நேரங்களிலெல்லாம் இறைவனே தன் தூதுவர்களை அனுப்பி அவரை வழிநடத்தினார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. லாமியூரிலிருந்து எவரின் பரிந்துரையும் இன்றி குருமானவராக சேர வந்த பீட்டர் ஜூலியனுக்கு இறைவனே பரிந்துரை செய்ய ஒருவரை அனுப்பினார். இத்திருத்தலம் இந்த மறைமாவட்டத்தை சேர்ந்த இரு புனிதர்களான புனித பீட்டர் ஜூலியன் எய்மார்ட் மற்றும் புனித ஜான் மரிய வியானி இவர்களின் திருச்சுரூபத்தை தாங்கி நிற்கின்றது. இவ்வாலயத்தின் மறுபகுதியில் ஒரு சிற்றாலயம் ஒன்று உள்ளது. அங்கு வைக்கப்பட்ட பலிப்பீடமானது இவ்விரு புனிதர்களும் குருத்துவ அருட்பொழிவு பெற பயன்படுத்தப்பட்ட திருப்பீடம் என்று கருதப்படுகின்றது. இருள் சூழ்ந்த நிலையில் இருந்த தன் வாழ்வில் இறைவனே தன் தூதுவர்களை அனுப்பி இவ்வாலயத்தில் தனக்கு ஒளியேற்றியதால் இப்பேராலயமானது பீட்டர் ஜூலியன் வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகின்றது. ஏறக்குறைய இவ்வாலயத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆராதனை சிற்றாலயம் அமைந்துள்ளது. புனித சலித் மாதா துறவற சபைகளால் நிர்வகிக்கப்பட்ட இந்த சிற்றாலயத்தில் பீட்டர் ஜூலியன் தன்னுடைய கடைசி திருப்பலியை நிறைவேற்றினார். 1858ஆம் ஆண்டு பாரிஸில் இருந்து வீடு திரும்பிய பொழுது அவர் மிகவும் உடல் பலவீனத்துடன் இங்கு வந்து தன்னுடைய இறுதி திருப்பலியை நிறைவேற்றினார் எனவும், அதன் பிறகு லாமியூர் சென்று அவர் மரண படுக்கையில் இருந்தவராய் மரித்தார் எனவும் கூறப்படுகின்றது. இதற்கு மிகு அருகாமையில் புனித பீட்டர் ஜூலியன் பயின்ற கிரனோபிள் மறைமாவட்ட குருத்துவ மாணவர் பயிற்சி மையம் அமைந்துள்ளது. 1831 34ஆம் ஆண்டு வரை புனித பீட்டர் ஜூலியன் இங்கு படித்தார் எனவும், அப்பொழுது கிரனோபிள் பேராலயத்தில் பராமரிப்பு பணி நடந்ததாகவும், அதன் காரணமாக புனித பீட்டர் ஜூலியன் மற்றும் அவருடைய நண்பர் புனித ஜான் மரிய வியானி இருவரும் இங்குள்ள சிற்றாலயம் ஒன்றில்தான் குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கக்கூடும் என கருதப்படுகின்றது. பீட்டர் ஜூலியன் சிறுவனாக இருந்த பொழுது குருவாக வேண்டும் என்ற ஆசையோடு லத்தீன் மொழியை கற்கும் ஆர்வத்தோடு கிரனோபிளில் உள்ள இந்த ஒரு மறுவாழ்வு பயிற்சி இல்லத்தில் சிறிது காலம் பணிபுரிந்தார். இங்குள்ள நோயாளிகளை பராமரித்து கொண்டே படிக்க வேண்டும் என்பது அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அது மிகவும் கஷ்டமாகவும் மிகவும் வேதனை தரக்கூடிய அனுபவமாகவும் இருந்தது என்று தன் சகோதரிக்கு எழுதிய கடிதத்தில் அவர் கூறுகின்றார். இங்கு இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய தாய் மரித்த செய்தியை அறிந்த அவர் உடனடியாக லாமியூர் திரும்பினார். தன் வாழ்வு இருள் சூழ்ந்திருந்த நிலையில் இக்ரனோபிள் தன் வாழ்வில் ஒளியேற்றிய அந்த அழகிய தருணங்களை எண்ணி பீட்டர் ஜூலியன் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு நன்றி கூறினார். வாழ்த்துகிறோம் புனித பீட்டர் ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம்.